ஹலோ மை மக்களே, கோவாலேருந்து வந்தப்போ ஒரு சின்ன சிக்கமாயிடுச்சு. வீலில் இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு இருக்குது, தெரியுதுங்களா? ரோஸில் காமிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு. இதில் இப்போ ஏர் லீக் ஆகுது, செக் பண்ணிட்டேன். சரி, இது பெண்டு எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலான மெக்கானிக் ஷாப்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு சில கடை மட்டும் தான் இருக்குது. இந்த சென்னையில் இந்த இடத்துல இருக்குங்க இந்த கடை பேர் வந்து மாஷா அல்லான்னு போட்டிருக்காரு. ஸ்பெஷலிஸ்ட் இன் 2 வீலர்ஸ், ஸ்போக் வீல் அண்ட் அலாய் வீல் அலைன்மெண்ட், வேப்லிங், ட்ரூவிங். இந்த கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாருதி சுசுகி நெக்ஸா ஷோரூம் பக்கத்தில் ஒரு சுசுகி ஷோரூம் இருக்குது. அது பக்கத்தில் இந்த கடை இருக்குது. இதை தாண்டி போனீங்கன்னா இங்கே ஒரு மசூதி இருக்குது. இது கரெக்டாக நந்தனமில் இருக்குது. ஓகே, இது என்ன, எப்படி பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ், எவ்வளோ ஆகுது, எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன், பார்ப்போம். வேறு லீக் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் லீக்கில் இப்போது வீலை கழட்டுறாங்க பிண்ட் எடுக்கிறதுக்காக. ரீடிங் வந்துருச்சு. டயரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. டயரு வீலை தனியாக எடுத்துட்டாங்க. ஒரு தடவை அவங்க மிஷினில் போட்டு ஒரு தடவை செக் பண்ணுறாரு. பேரிங் போயிருக்கு. பேரிங் போயிருக்கா? மார்க் பண்ணி வச்சுக்கிறா, பார்த்துக்க. இந்த போல்ட்டை வந்து கழட்ட முடியல, டிஸ்க் எடுத்தால் தான் பண்ண முடியும்னாங்க. இந்த போல்ட்டை வந்து கழட்ட முடியல. ஸோ வெல்டிங் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை கழட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ. ஓகே, A few moments later. இது நம்ம பம்பு ஸ்டவ் மாதிரியாண்ணா? இது பம்ப் பண்ணுறதா? ஏன்னா இதில் எடுத்தோன்னா தப்பர் போகாது இல்லை. கேஸ் வச்சுருக்கீங்கன்னா தப்பர் லீக் ஆகும். பக்கத்தில் விட்டால் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ரொம்ப லோவாக இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் அப்படியே இருப்பீங்க? எவ்வளோ நேரம் இப்படி ஹீட் பண்ணோம்? ஒரு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஹீட் பண்ணோம். வீட்டுக்கு டப்பாட்டு டப்பா ஆடாக இருக்கும். டென்ஷனில் வீடு எப்படி கேட்டால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கும். காருக்கு எடுப்பீங்களா? காருக்குலாம் கிடையாது, பைக்குக்கு மட்டும்.
பெண்டு எப்படி இருந்தாலும் எடுப்பீங்களாண்ணா இல்லை லைட் பெண்டு மட்டும்தானா? பயங்கரமான பெண்ட்லாம் கூட எடுப்பீங்களா? கேடிஎம் கஷ்டமான கிராக் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெண்டு எப்படி இருந்தாலும் எடுக்கலாம். ஒரு தடவை இந்த தட்டுறது முன்னாடி இந்த மாதிரி இப்படி இப்படி தான் பெண்டு அதிகமாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும்ல எடுக்க? ரொம்ப நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகும். இதுக்கே 1 நேரம் ஆகுது. இது வந்து சேஃப். இது வந்து ஸ்லோவாக தான் சூடாகணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்களாம். டக்குன்னு ஹார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக தான் ஆரோடுவாங்க. இதுக்கு ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லியிருக்காரு. பாய். நீங்கள் உட்காருங்க. கடை டைமிங் சொல்லுங்கண்ணா. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி. காலைல 9லேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் பண்ணி கொடுப்பீங்களா? சரி எல்லா நாளும் இருக்கா? எல்லா நாளும். சனி ஞாயிறும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. மற்றபடி எல்லா நாளும் வைப்பீங்க. சரி, உங்களை காண்டாக்ட் பண்ணலான்னா? கான்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? ஏன்னா கடை மேலே நம்பர் இல்லை, பார்த்தேன். நம்பர் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 9094 38 21 ஓகேண்ணா. பேருண்ணா? பேர் பாஷா. இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நந்தனம் நெக்ஸ்டா ஷோரூம் பக்கத்தில் இருக்குல்ல? ஓகேண்ணா. OMC ஆப்போசிட் கரெக்டாக. ஓகே மக்களே, யூஸ் பண்ணிங்க. பாய் நல்லா நியாயமாக பண்ணித்தராரு. ரொம்ப பொறுமையாக பண்ணி தந்தாங்க. எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு லைட்டான பெண்டு எடுக்கிறதுக்கு. பெண்டு எப்படி இருந்தாலும் எடுப்பீங்களாண்ணா? எந்த மாதிரி பெண்டு இருந்தாலும் எடுப்பீங்களா? வேறு என்னென்ன ஒர்க்கு பண்ணுவீங்க? வீல் சம்மந்தமாக எதனால பண்ணுவீங்க? 2 வீலர் வந்து 2+ போக்ஸ் வீல்லாம் வந்து 2+ பண்ணி தருவோம். ராயல் என்ஃபீல்டு டியூப்லெஸ் எல்லா வண்டியும் பார்ப்பீங்க? எல்லா வண்டிக்கும். டிஸ்க் வீல் வந்து நம்ம கைட முடியாது, ரொம்ப கஷ்டம் லாங்கில் எல்லாம். அதுக்கு வந்து நம்ம 2+ பண்ணி தரோம். ஸ்போக் வீலுக்கு. ஸ்போக்குக்குமே டியூப்லெஸ் பண்ணி தரீங்க? ஸ்போக்ஸ் வீல் இருந்தாலும் நீங்கள் அதை டியூப்லெஸ்ஸாக மாற்றி தருவீங்க? அதே மாதிரி நிறைய ஒரு 10 கஸ்டமரோட பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி 10 பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னென்ன வண்டிக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க? ராயல் என்ஃபீல்டு ஸ்போக்ஸ் வீலை டியூப்லெஸ்ஸாக மாற்றி தருவீங்க. அதே ஸ்போக்ஸ் வீல்லையே டியூப்லெஸ்ஸாக மாற்றுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க அதை? அது வந்து உள்ள வந்து இது மெட்டல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க, ஸ்போக் வராத மாதிரி. சீக்கிரம் போகாது. ஓ சரி சீக்கிரம் போகாது. சரி. அதுக்கு எவ்வளோ ஆகும்?
அதுக்கு வந்து நாங்கள் வாங்குறது வந்து லேபர் மட்டும் வந்து 4000 ரூபாய் வருது. ஓகே. எல்லாம் போட்டு முடிச்சு கொடுத்துருவீங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா 2 வீலுக்கும் பண்ணி கொடுத்துருவீங்க. டயர் வாங்கி கொடுக்கணும். டயர் மட்டும் வாங்கி கொடுக்கணும். டியூப்லெஸ் டயர் மாட்டி கொடுக்கணும். இந்த டயரோடு சேர்த்து போடணுன்னாக்கா வந்து 8500 ரூபா ஆகுது. 8500 ரூபா 2 வீலுக்குமே. 2 வீலுக்குமே டியூப்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருவீங்க. அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ரிம் எடுத்துகிட்டு வந்தா. ஓகே ஓகேண்ணா. மற்றபடி இந்த வீல் ட்ரூவிங்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி தருவீங்களா? எல்லாம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு சரி சரி நாங்கள் மாட்டி தருவோம். ஓகே ஓகே பிரச்சனை வராது. ஓகே. மற்றபடி 2 வீலர் இந்த வீல் சம்மந்தமாக எதனாலும் உங்களை வந்து பார்க்கலாம். ஓகேண்ணா. ஸோ மக்களே, கடை தான் கரெக்டாக நந்தனமில் ஒய்எம்சிஏ எதிரில் பார்த்தீங்கன்னா ஒய்எம்சிஏ ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது. பாய் தான் வந்து உரிமையாளர். ரொம்ப தன்மையாக பேசுகிறாரு. அண்ணன் நல்லா பண்ணி கொடுத்தாரு இவரும். ஸோ வீல் ஆற வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். சடனாக ஹீட் பண்ணி சடனாக கூல் பண்ணால் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், பிரேக் ஆகிடும் சொன்னதுனால இந்த ஸ்டவ்வில் ஹீட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் இது வந்து ஸ்லோவாக தான் ஹீட் பண்ணும். அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்லோவாக கூல் பண்ணுறதுனால இதோட ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் ஆகும். உடையாது, டக்குன்னு வந்து ஹார்ட் ஆகாது, உடையாது. இதே கேஸ் வெல்டிங்னா டக்குன்னு ஹீட் ஆகும், டக்குன்னு பெண்ட் எடுத்துருவாங்க. அதேமாதிரி வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ இன்கேஸ் இதுவும் வந்து செட் ஆகலை, இல்லை ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்துச்சுன்னா புதுசு தான் மாற்றணும். புதுசு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் மாற்றணும். ஓகே, பார்ப்போம். நான் இந்த வீல் பெண்டு எதனால நான் வருது? காற்று கம்மியாக வச்சு பள்ளத்தில் விடுறதுனால வருது. காற்று கம்மியாக இருக்கும்போது பள்ளத்தில் விட்டோம். கரெக்டாக ஏர் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் வராது. மூணு பேர் போவாங்க, 4 பேர் கூட போவாங்க. 4 பேர் கூட போகிறாங்க. பள்ளத்தில் விட்டாங்கன்னா வீடு கிராக் ஆகிடும். கிராக் ஆகிடுச்சுன்னா வந்து நாங்கள் அதை வந்து வந்தாங்கனாக்கா அது வெல்டிங் பண்ணி கிராக் ஆனாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவீங்க. கிராக் இருந்தாலும் பண்ணி கொடுப்பீங்க, வெண்டி இல்லாமல் கிராக் இருந்தாலும் அது வெல்டிங் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இது பண்ணி அது எப்படி கம்பெனி ஒர்க்கு ஒரிஜினல் மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஒரிஜினல் மாதிரி பண்ணி அது சேஃப் தான், எதுவும் ஆகாது ஃபியூச்சரில். பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே. பெங்களூர்லேருந்து வராங்களா இங்கே அந்த ராயல் என்ஃபீல்டு டியூப்லெஸ் மாற்றுறதுக்கு? பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. யாருக்கும் ஆமாம் ஆமாம் ஆமாம், யாருக்கும் தெரியாது. தெரியாது. சென்னையில் யாரும் பண்ணதில்லை, நாங்கள் பண்ணிடுவோம். எந்த பிரச்சனையும் இல்லை, ஓடுது, நல்லா ஓடுது. அதான் பெங்களூர்லேருந்தே இங்கே வந்து பண்ணுறாங்கன்றீங்களே. நம்ம சென்னையிலையுமே ஆனால் பண்ணியிருக்கீங்க, நிறைய வண்டி பண்ணியிருக்கீங்க. இப்போ இதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்போக்ஸ் கம்பி அப்புறம் மாற்றணும்னா அதை எடுத்துகிட்டு மாற்றுவீங்களா? மாற்றுவீங்க. ஆனால் அதையும் நீங்களே பண்ணுவீங்க, அதுவும் நீங்களே பண்ணி தருவீங்க. வெளியே கொடுத்தா ஆனால் எதாவது பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட தான் வரணும். உங்ககிட்ட வந்தீங்கன்னா ஸ்போக்ஸை மாற்றி கொடுப்பீங்க. எங்கிட்ட வந்தால் தான் இந்த ரிம்மு என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி புதுசு மாதிரி பண்ணுறீங்களா? பிளேட்டிங்லாம் பண்ண மாட்டோம். பிளேட்டிங் பண்ண மாட்டீங்க, புது ரிம்மு தான். ரொம்ப ரஸ்ட்லாம் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒர்க் பண்ண முடியாது. நல்லா இருக்கும். நல்லா லைஃப் நல்லா இருக்கும்.
பேரிங் வீக்காக இருக்குன்னாரு. ஸோ பேரிங்கும் மாற்றி கொடுத்துட்டாரு அவர். இவங்க வீல் பேரிங் மாற்றுறதுனா கூட நீங்கள் பாயை வந்து பார்க்கலாம். நல்லா ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக மாட்டி கொடுக்குறாங்க சீக்கிரமாக. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. எவ்வளோ சொல்கிறாருன்னு தெரில, ஃபைனலாக கேட்போம். வீலை பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. டயர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டீ கொடுக்குறாரு ஈவினிங். தேங்க்ஸ்ண்ணா. குடுறா இல்லை நான் குடிக்க மாட்டேன், டீ சாப்பிட மாட்டேன். சரி பாய், டீ கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் பாய். இப்போ ரெடி பண்ண இடத்துல வந்து லீக் இருக்கான்னு சொல்லி மறுபடியும் செக் பண்ணுறாரு. இந்த இடம் தான் லீக் ஆன இடம். இப்போ பார்த்தீங்கன்னா லீக் இல்லை. ஆமாம், கேடிஎம் ஜெமினி பிரிட்ஜ் இறங்கின உடனே வா, லெஃப்ட்டில் இருப்பார். இப்படி போகும்போது தானே அப்படி வரும். அதான் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடில் வரும் கம்பெனி. ஜெமினி பிரிட்ஜ் இறங்கின உடனே வா. இறங்கணும். பைக்கா? பைக் ஷோரூம். சரி. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து பெங்களூரில் வாங்கியிருக்காங்க அந்த வண்டியை. பெங்களூரில் வாங்கியிருக்காங்க. பிஎம்டபிள்யூடா? பிஎம்டபிள்யூ பிரிட்ஜ் இறங்கின உடனே அதான் இருக்குது. பையன் வந்தான், வந்து ஏதோ நாய் குறுக்க வந்துச்சு, கொண்டு இடிச்சிட்டான். பிடிச்ச உடனே வீல் வந்து கிராக் ஆகிடுச்சு, ஃபோர்க் பெண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு. அதுபோல் நேரம் கம்பெனிக்கு போயிருக்காங்க. கம்பெனியில் போனால் ஒன்று போட்டு வீல் மாற்றணும், ஃபோர்க் மாற்றணும், இதை மாற்றணும், இதை மாற்றணும், 25,000 ஆகும்னு சொன்னோடனே அங்கே யாரும் வேலை செய்கிற ஒரு பொழுது உங்கள் கடையை சொல்லியிருக்காரு. என் கடை இந்த மாதிரி பைக் போட்டு கம்ப்ளீட் பண்ணி தருவார். சூப்பராக அங்கே வந்து வண்டியில் போட்டு வண்டி இங்கே கொண்டு வந்தோம். சொன்னேன் 6 நாள் ஆகும் உட்காந்து, சாயங்காலம் தான் கொடுப்பேன் வண்டி தரேன் இல்லைன்ட்டு. சரி பண்ணி கொடுத்தாங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு விட்டாங்க, சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு சாயங்காலமே டெலிவரி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணி சூப்பர். ஒரு பெங்களூர் போகணும், ரெடி பண்ணி கொடுத்து போயிட்டார் பெங்களூருக்கு. 2,500 தான் வாங்கினேன். ரெடி பண்ணி கொடுத்தேன் எல்லாத்துக்கும். பாட்டி ரொம்ப கை கொடுத்து ரொம்ப நன்றி பாய், ரொம்ப இது பண்ணிட்டு போனாங்க. அங்கேருந்து போயிட்டு கால் பண்ணேன், சூப்பராக இருக்கு பாய் வண்டி சரி. கம்பெனிலாம் வந்து ரொம்ப மோசம். இந்த மாதிரி இதெல்லாம் போச்சுன்னா ஃபீல் மாற்றிடுவாங்க. இப்போ இதுக்கே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வேணான்ட்டு வந்துட்டேன். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் மாற்றணும், அவ்வளோதான். தேங்க்ஸ் பாய். வீடியோ பார்த்துட்டு வரவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருங்க. தேங்க்ஸ். எப்படியா சார் இருக்கீங்க? கடை போட்டு 40 வருஷம் நான் இல்லை, என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகினீங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு வரேன் எல்லாருக்கும். எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, எல்லாருக்கும் தேங்க்ஸ் பாய். எல்லா கஷ்டப்பட்டு